அனைவருக்கும் வணக்கம். சுகாதார ஆய்வாளர் தேர்வு குறித்த வழக்கின் நிலை குறித்து அனைவரும் கேட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இது குறித்து பார்ப்போம். தேர்வு எழுதிய சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்குதல் தொடர்பான வழக்கு 18/6/2026 விசாரணைக்கு வர இருந்த நிலையில் அன்றைய தினம் அந்த வழக்கு எண் விசாரணையை எட்டாத நிலையில் 17/8/2026 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 17/8/2026 அந்த வழக்கின் முடிவுகள் தெரியப்பட்ட பின்பு சுகாதார ஆய்வாளர்களுக்கு எப்பொழுது பணியாணை வழங்கப்படும் என்பது குறித்து தெளிவான முடிவு கிடைக்கப்பெறும். மேலும் 7/7/2026 அன்று சுகாதார ஆய்வாளர் பணி நியமனம் குறித்த ஒரு முக்கிய வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. அந்த வழக்கு நிலை குறித்தும் தற்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த வழக்கின் சாராம்சமானது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 16 27/10/2025 வெளியிடப்பட்ட சுகாதார ஆய்வாளர்களுக்கு போட்டித் தேர்வின் மூலம் பணி நியமனம் என்பது முறையானது அல்ல. மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு விதிகளின்படி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அவர்களுக்கு வெயிட்டேஜ் மெத்தட் அதன் மூலம்தான் அவர்கள் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த வழக்கின் சாராம்சமாகும். வெயிட்டேஜ் மெத்தட் என்பது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் டிப்ளமோவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு பணியாணை வழங்குவதாகும். இந்த வழக்கு குறித்து 7/7/2026 அன்று அரசாங்கம் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் இந்த எழுத்துத் தேர்வு விதிகளில் ஏதேனும் மாற்றம் கொண்டு வருவீர்களா அல்லது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை தொடர்வீர்களா என்பதை குறித்து சரியான விளக்கத்தை நீதிமன்றத்திற்கு அளிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு குறித்து நாம் கூடுதலாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 11/7/2023 அன்று ஒரு நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டது சுகாதார ஆய்வாளர் பணி நியமனம் செய்வதற்காக. அந்த நோட்டிஃபிகேஷனானது 1066 பணியிடங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டிருந்தார்கள். அந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ட சாராம்சம் என்னவென்றால் Procedure of selection, weightage marks, certificate or diploma course 50%, HSC 30%, SSLC 20%. இந்த வெயிட்டேஜ் முறை மூலம்தான் அந்த நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் பல வழக்குகள் அது தொடர்பாக தொடரப்பட்டு கிட்டத்தட்ட 38 வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்கின் முடிவின் அடிப்படையில் அந்த நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் மட்டும்தான் 2025 புதிய நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் மெத்தடாக விடப்பட்டது. இன்றைய தினம் நாம் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்துங்கள். நன்றி.